ஹலோ கைஸ், நம்ம கார்த்திகதையில மார்ச் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவுக்காக பைக் வாங்கணும் அப்படின்ட்டு நேரா அந்த பைக் ஷோரூமுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு மேனேஜரை சந்திச்சு அவங்க கிட்ட, இங்க பாருங்க சார், இது மாதிரி நான் சொன்ன ஆல்டர்னேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் எல்லாமே பண்ணியாச்சு, உங்களுக்கு என்னென்ன வகையில டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களோ எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, அந்த பைக்கை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பைக்கை பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சு போயிட்டு, என்னென்ன டிசைன்ல அவங்க டிசைன் பண்ண சொன்னாங்களோ எல்லாமே அவைலபிளா இருக்கு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க, ஸோ எவ்வளவு பேமெண்ட்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, மேடம் பேமெண்ட் தான் நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம ஹீரோயின் ஒரு 10K வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு, தேங்க்ஸ் மேடம், எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அது மட்டும் இல்லைங்க, இத வந்து நீங்க வீட்டுல கொண்டாந்து யாருக்கும் தெரியாம வைக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத பெரிய பாக்ஸ்ல ரேப் பண்ணி எப்படியாவது என் வீட்டு எடுக்க வச்சிருங்க. சோ இத வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்க்க போறாரு, உள்ளார திறந்துதான் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், நாங்க எல்லாமே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு. ஹீரோயின் இன்னும் நிறைய சொல்றாங்க, இந்த மாதிரிதான் டிசைன் பண்ணி கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு. அவரும் சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணி போல நீங்க என்னெல்லாம் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்களோ எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணி கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு வெளியில வராங்க. அந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கான், எப்ப ஹீரோயின் வெளியில வருவாங்க, அவளை காலி பண்ணலாம் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, எங்க ரேவதிய ரொம்ப நேரமா காணும் அப்படின்ட்டு நேரா ரூம் பக்கம் போக ரோஹிணி டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. எங்க போறீங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, ரேவதிய பாக்குறதுக்காக போறேன், என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரோகு சொல்றாங்க, இது மாதிரி ரேவதிக்கு தலைவலிக்குதான், அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. மயில சொல்றாரு, என்ன ரோகு இப்படி பேசுற, சகல வந்துட்டு ரேவதிய பார்க்க போறாரு, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதிக்கு நான் வேணும்னா டேப்லெட் எடுத்துட்டு வரேன், அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போக ரோஹிணி தடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் ஆயிருது, இவங்க எதுக்கு இப்படி தடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ரோகி கிட்ட, இங்க பாருங்க, நான் ரேவதி கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், விடுங்க அப்படின்னு. ஆனா ரோகு சொல்றாங்க, இல்லங்க, ரேவதி வந்துட்டு ரொம்ப தலைவலிக்குதுன்னு படுத்து கிடக்குறா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க, சோ ப்ளீஸ்ங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ ரூம்குள்ள போறாரு. போய் பார்த்தா தலகாணி மாதிரி இருக்கு. அப்போ ரோகு சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்னு, ரேவதி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னல, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம ரோகுவை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல போயிட்டு அந்த போர்வை எடுக்கிறாரு. பார்த்தா வெறும் தலவாணி மட்டும்தான் அடிக்கிருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோ நேரா ரோகுவை பார்த்து, என்னங்க இது, ரேவதியை தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா தலகாணி மட்டும்தான் அடிக்கிருக்கு, உண்மையை சொல்லுங்க, ரேவதி எங்க போயிருக்கா, அவளை எங்கேயும் போக கூடாது அப்படின்னு நான் சொன்னேன், இங்க 2 பேருமே சேர்ந்து எதுவும் பிளான் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப ரோகு சொல்றாங்க, இங்க பாருங்க, ரேவதி தான் என்ன இப்படி சொல்ல சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி வந்துருவாளே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதிக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு, அதனால நீங்க தயவு செஞ்சு வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. எங்க ரேவதி போயிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே. அப்ப மயிலை சொல்றாரு, இங்க பாரு ரோகு, இது மாதிரி ரேவதிக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு மாப்பிள்ள சொல்றாரு, அவர் சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், தயவு செஞ்சு சொல்றது கேளு, இப்ப ரேவதி எங்க போயிருக்கா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, இங்க பாருங்க, ரேவதி இவருக்கு வந்துட்டு பைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அதனால பைக் வாங்கிறதுக்காக பைக் ஷோரூமுக்கு போயிருக்கா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதிக்கு ஆபத்து இருக்கு, அவளை தனியா விடக்கூடாது, அதனாலதான் ரேவதி எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், சோ அப்படியே என்னை ஏமாத்தி போயிருக்காளா அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு அவ போகல, உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவ போனா அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா இங்க இருந்து வெளியில போறாரு.
மயிலு நேரா ரோகுவை பார்த்து, ஏன் ரோகு இப்படி பண்ண? சகல வந்துட்டு ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சந்தேகப்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காம இருக்காது. ஏன் ரோகு இப்படி பண்ண? அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. கடவுளே, என் தங்கச்சி எந்த வகையிலையும் அவளுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு. மயில சொல்றாரு, இங்க பாரு, அதான் சகல வந்துட்டு ரேவதி எங்க போயிட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருல்ல, சோ போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வந்துருவாரு, நீ தைரியமா இரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரோகவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு அந்த ஷோரூமுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி ஷோரூமை விட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. வெளியில வந்து நின்றுட்டு ஏதாவது ஆட்டோல வருதா, அந்த ஆட்டோல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த முருகனும் முருகனோட ஃப்ரெண்டும், டே அவ கரெக்டா வெளியில வந்துட்டா, இதான் சரியான நேரம் அவளை வந்துட்டு காலி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுடா அப்படின்னு சொல்ல கரெக்டா காரை எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட கிராஸ் பண்ண போறாங்க. டக்குன்னு அந்த வண்டி வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வருது. ஹீரோயின் அந்த வண்டியை பார்த்தருமே அதிர்ச்சி ஆகி சத்தம் போடுறாங்க. அப்பதான் நம்ம சேதுபதி தாத்தா இருக்காருல்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அம்மாடி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. ரேவதி வந்து ஓரத்துல வந்து நிக்கிறாங்க. அப்போ சேதுபதி சொல்றாரு, டே யாரா நீங்க, நில்லுங்கடா அப்படின்னு. அப்ப அந்த வண்டியில உள்ளவன், டே அந்த லேடிக்கு தெரிஞ்சவன் எவனோ வந்துட்டான்டா, சோ நம்ம இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, நம்மளே யாருக்கும் தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம தான் இதை பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம மேல ஒரு புகார் இருக்கு, அதை வச்சு நம்ம வெளியிலே வர முடியாதபடி பண்ணிடுவானுங்க, சோ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே போறாங்க. அப்ப தாத்தா நேரா நம்ம ஹீரோயினை பார்த்து, அம்மாடி பேத்தி, என்னம்மா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா தனியா, மாப்பிள்ள அவன் கூட வரலையாமா, பேரன் அவன் கூட வரலையாமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ரேவதி வந்து அவங்க தாத்தாவை பார்த்ததும், தாத்தா என்ன தாத்தா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சொல்றாரு, அம்மாடி நீ இங்க என்னம்மா பண்ற, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, தாத்தா இது மாதிரி இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் கல்யாண நாள் தாத்தா, சோ இந்த கல்யாண நாளை நல்லா கொண்டாடணும், அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பைக் வந்து வாங்க வந்தேன் தாத்தா, அப்பதான் தாத்தா இப்படி ஆகிருச்சு. அப்ப தாத்தா சொல்றாரு, அம்மாடி அவனுங்க ஏதோ வேணுக்குன்னே உன்னை இடிக்க வந்த மாதிரி இருக்கு, அவனுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல தாத்தா அவனுங்க யாருன்னு எனக்கு சரியா நான் பாக்கல தாத்தா, பாத்துருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். தாத்தா சொல்றாரு, அம்மாடி வாமா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன், இதுக்கப்புறம் நீ தனியா வர வேலை வச்சுக்காத அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, தாத்தா உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, உங்களை சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்ததே கிடையாது, உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, அம்மாடி நான் இதுக்கப்புறம் ஊர்ல தான் இருக்க போறேன், நீ எப்ப வேணும்னாலும் என்னை வந்து பாக்கலாம், என் பேரன் தான் இப்ப உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு, நீயும் என் பேரனை புரிஞ்சுக்கிட்டே, என் பேரன் கூட நீ வாமா அப்படின்னு. அப்ப ஹீரோயினும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் நிக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா அந்த தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, ஐயா பேராண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேத்திய வந்துட்டு எவனோ இடிக்க வந்துட்டான்டா, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நான் பேத்தியை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமாயா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, இதுக்குதான் வந்துட்டு நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொன்ன, என் பேச்சு கேட்காம ஏன் நீ வெளியில தனியா வந்த அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்தது தப்புதான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னை கேட்காம எங்கேயும் வர வேலை வச்சுக்காத. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, சரி யாருங்க அது? அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் அது யாருன்னு தெரியல, அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், தாத்தா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லையா பேராண்டி நான் பார்க்கல, எனக்கும் அவனுங்களை பார்த்தா முன்ன பின்ன பார்த்த மாதிரி தெரியல அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரிங்க தாத்தா நான் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றாரு, சரியா பேராண்டி நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் தனியா வந்தது தப்புதான் அப்படின்னு. ரோஹிணி ஓடி வந்து ரேவதியை கட்டி பிடிக்கிறாங்க. ரேவதி என்னடி ஆச்சு உனக்கு, நீ தனியா போனதும் மாப்பிள்ள ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, யாரு தனியா அனுப்புனது அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டாரு, அதான் நீ எங்க போன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி விடுக்கா பரவாயில்ல அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, மாப்பிள்ள வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு பயந்து நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா தயவு செஞ்சு அவரோட பேச்சை கேளு, ஏன்னா அவர் சொன்னா கண்டிப்பா அதுல 1000 காரணம் இருக்கும், அதனால இனிமே நீ எங்க போனாலும் சகல கிட்ட சொல்லிட்டு போறதுக்கான வழிய பாரு,
அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க நான் சொல்லாம போனது தப்பு தான், அதுவும் பொய் சொல்லிட்டு போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரோக நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாருடி என்னடி ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு கார் வந்து என்னை இடிக்க வந்துருச்சு. அப்ப தாத்தா இருக்காருல்ல, அவர்தான் என்னை காப்பாத்தினாரு. ரோகு சொல்றாங்க, என்னது தாத்தாவா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா கடவுளா பார்த்ததான் தாத்தாவை என்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க, தாத்தா வந்துட்டு என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்ட்டு. ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்ல வேலை தாத்தா உன்னை காப்பாத்திட்டாரு அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, சரி அவரு சொன்னாரா எனக்கு ஆபத்து அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, ஆமாண்டி உனக்கு ஏதோ ஆபத்து இருக்கா, அது எதனால அப்படின்னு அவருக்கு தெரியல, ஒருவேளை சித்தியால இருக்குமோ இல்ல வேற யாராவது இருக்குமோ அப்படின்ட்டு அவரே ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. அதனால இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில போனீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு போறதுக்கான வழிய பாக்கணும்டி. ஹீரோயின் சொல்றாங்க, சரிக்கா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல என்ன சகல ஆச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி வந்து தாத்தா கூட நின்னுகிட்டு இருந்தா, இது மாதிரி ரோட்ல ரேவதி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ கார் வந்து இடிக்க வந்துச்சாம். அதுவும் தாத்தா சொன்னாரு, அந்த கார் வந்துட்டு ஏதோ தெரியாம வந்த மாதிரி இல்ல, தெரிஞ்சே ரேவதியை இடிக்க வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தாத்தா சொன்னாரு. ரேவதிக்கு ஏதோ ஒரு வகையில ஆபத்து இருக்கு அப்படின்னு தாத்தா சொன்னாரு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, அப்படியா சகல யாரா இருக்கும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் யாருன்னு தெரியல, ஒருவேளை ரீசெண்டா ரேவதி வந்து முருகன் அப்படிங்கிறவன அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுத்தாங்கல்ல, ஒருவேளை அவன் தான் இப்படி பண்ணிருப்பானோ. இந்த சிவனாண்டி அப்படி பண்ணிருந்தா அவன் நேருக்கு நேரா கண்டிப்பா மாட்டிப்பான். பட் அவன் இத பண்ணல அப்படின்னு தோணுது. சித்தியும் கொஞ்ச நாளா அந்த சிவனாண்டி கிட்ட பேசுறது இல்ல. சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற அந்த முருகன் தான் இருப்பானோ அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல ஒருவேளை அவனா இருந்தா அவன் அட்ரஸ விசாரிச்சு அவனை வெளுத்து கட்ட வேண்டியதான். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் கூட அப்படிதான் நினைச்சேன், அவன் அட்ரஸ வாங்கிக்கிட்டு அவனை போயிட்டு வெளுத்து கட்டிடலாம் அப்படின்னு. ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கே அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியல, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நான் சொல்லாம வந்துட்டேன். மயிலு சொல்றாரு, சகல இதுலதான் சகல நீங்க தப்பு பண்றீங்க, ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை கண்டிக்க வேண்டியது வீட்டுல உள்ளவங்க தான். சகல நீங்க வீட்டுல சொல்லி இருக்கிறது தான் நல்லது, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வீட்டுல சொல்லியிருக்கணும். ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே சொல்றதுக்கான வழிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. மயிலு சொல்றாரு, சகல இதுக்கப்புறமும் ரேவதிய வீட்டை விட்டு அனுப்புறது நல்லது கிடையாது. ஹீரோ சொல்றாரு, ஆமா ஆனா எத்தனை நாள் ரேவதிய வீட்டை விட்டு அனுப்பாம வச்சுக்க முடியும். சோ இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சாதான் ஒரு ரேவதிய பாதுகாப்பா பாத்துக்க முடியும், இப்படியே நம்ம பயந்து இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இது கேட்டதும் மயிலும் ஆமா சகல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, அதோட நம்ம கிட்ட இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் தான். இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் வந்து ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு பர் பீஸ் கொடுக்குறோம். இந்த 20 ருபீஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வெளியில எங்கேயுமே கிடைக்காது. ஒருவேளை நீங்க வீட்ல இருந்து விற்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஜஸ்ட் 6 பீஸ் வந்துட்டு 180 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிப்ஸை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.